கதை ஒன்று சொல்லட்டுமா? கதை ஒன்று சொல்லட்டுமா? எல்லாரும் தயாராக இருக்கின்றீர்களா? அதாவது கதையினுடைய பெயர் இவன் மனிதனா? இவன் மனிதனா? அதாவது பெரிய தொழிலதிபருக்கு, அந்த தம்பதியருக்கு ஒரே மகன். அவர் மிகவும் பிரபலமானவர். மற்றவர்களுக்கு இல்லை என்று கேட்கும் முன்பு அவர்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு அவர்களுடைய குறிப்பறிந்து தானே முன்வந்து உதவி செய்வார். அதனால் அந்த அவருடைய கம்பெனியில் வேலை பார்ப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆண்களும் பெண்களும் வருவார்கள். அதுவும் நல்லவர்களாக தான் வந்து அவர் இந்த கம்பெனிக்கு அமைவார்கள். அவருக்கும் நல்லது, அவருடைய இதை தொழில் வளத்தை முன்னேற்ற அங்கு பணிபுரியும் பணியாட்களுக்கும் மிகவும் உபகாரமாக இருந்தார். தன்னுடைய ஒரே மகன் ஏதாவது ஒரு பட்டம் பெற்றுவிட்டு இந்த கம்பெனியே வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு நிர்வகிப்பான், அவனிடம் ஒப்படைக்கலாம், அவனும் சமுதாயத்தில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். அவருடைய மனைவியும் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவன் பள்ளி பருவத்திலேயே கெட்டுவிட்டான். கல்லூரி சென்றவுடன் பெண்களிடம் அதிகமாக சகவாசம் வைத்துக் கொண்டான். அப்பொழுதே விடுமுறை நாட்களில் தகப்பனிடம் காசு ஏகபோகமாக வாங்கி கொண்டு ஜிபே செய்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குவான். வேண்டாத காரியங்களை செய்வான். தன்னுடைய தைரியத்துக்கு தனியாக எதுவும் செய்ய முடியாது பாருங்கள். தன்னுடைய தைரியத்துக்கோசரம், ஆள் சப்போர்ட்டுக்கோசரம் வசதி இல்லாதவன் எவனோ அவனை பிடித்து கொண்டு நட்பாக வைத்து கொண்டு, வசதி இல்லாதவன் எவனோ, ஒழுக்கம் கெட்டவன் எவனோ அவன்களை 4-5 பேர் உறவாக வைத்து கொண்டு அவர்களுக்கு காசு கொண்டா வராவிட்டாலும் தானே அவர்களுக்கு செலவு செய்து ஹோட்டலில் தங்க வைத்து தன்னுடைய கெட்ட வழக்கங்கள் அனைத்தையும் அவர்களும் செய்வதற்கு அவர்களுக்கும் காசு கொடுப்பான். அப்பொழுது எத்தனை காசு செலவாகும் பாருங்கள்.
லட்சக்கணக்கில் ஆகும். இருந்தாலும் தகப்பன் அவற்றை கொடுத்து விடுவார். இவன் என்றாவது ஒரு நாள் திருந்துவான் என்ற நம்பிக்கையில் தாய் தந்தையும் இருந்தார்கள். இவன் நாள் ஆக 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 கெட்டு குட்டிச்சவராகிவிட்டான். பட்டம் பெறவில்லை. மானத்தை தான் பட்டமாக பறக்க விட்டான். பட்டம் பெறவில்லை, மானத்தை பட்டமாக பறக்க விட்டான். யாருடைய மானம்? பெற்றோர்களுடைய மானம். இவன் மனிதனா என்று கம்பெனியில் வேலை பார்க்கும் பணியாட்கள் அனைவரும், இந்த முதலாளிக்கு இப்படி ஒரு மகனா? இவன் மனிதனா? இந்த முதலாளிக்கு இப்படி ஒரு மகனா? இவன் ஒரு மனிதனா என்று அனைவரும் ஒரு கேள்விக்குறி போட்டுக் கொண்டிருந்தார்கள். மனம் வருந்திக் கொண்டிருந்தார்கள். கேள்விக்குறியை போட்டுக் கொண்டிருந்தாலும் மன வருத்தத்தோடு இருந்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த கம்பெனியின் முதலாளி நல்ல உடையவர், நல்ல ஒழுக்கமுடையவர், நல்ல பண்புகளை உடையவர், அடுத்தவர்களுக்கும் பண்புகளை வளர்த்து விட்டவர். ஆனால் தன் மகனுக்கு பண்பை வளர்த்து ஊட்டி வளர்த்தார். ஆனால் அவன் அந்த பண்புகளை வாந்தி எடுத்த மாதிரி எடுத்துவிட்டு தன் இஷ்டம் போல் சென்று விட்டான். என்ன செய்வது? நல்லவர்களுக்கு சோதனை உண்டு. பெற்றோர்களும் சரி, இவனை இழுத்து பிடித்தால் மிகவும் துள்ளி குதித்து கொண்டு ஓடுவான். இவனை அப்படியே சமாதானமாக சொல்லிக்கொண்டே போவோம். திருந்தினால் திருந்தட்டும், திருந்தாவிட்டால் அவன் போக்கில் என்னவோ ஆகட்டும் என்று விட்டுவிட்டார்கள். எவ்வளவு சொல்லியும் திருந்திய பாடு இல்லை. என்ன செய்வது? பணம் படுத்தும் பாடு. பணம் படுத்தும் பாடு என்று சொல்வதற்கு இல்லை. பணம் இல்லாதவர்களும் கூட தான் கெட்ட வழியில் சென்று விடுகிறார்கள். என்ன செய்வது? ஒன்றும் செய்ய இயலாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இருவருக்கும் மனநலம் பாதித்து விட்டது. உடல் நலமும் பாதிக்க ஆரம்பித்து விட்டது. மகனிடம் சொல்லி பார்த்தார்கள். குடிப்பதை நிறுத்திவிடு தம்பி, குடும்பத்துக்கு ஆகாது என்று சொன்னார்கள். நான் குடிப்பேன், தங்கள் இஷ்டம் இருந்தால் இந்த வீட்டில் அனுமதி கொடுங்கள், இல்லாவிடில் நான் வெளியில் சென்று விடுகிறேன் என்று சொன்னான். இருவரும் பயந்து கொண்டார்கள். மிகவும் கவலைப்பட்டார்கள். இவன் எங்கும் செல்ல வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். கூடிய விரைவில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்துவிட்டால் கொஞ்சம் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்று யோசித்தார்கள். தரகர்களை வர வைத்தார்கள். தரகர்கள் போட்டி போட்டு வந்தார்கள். கமிஷன் நிறைய கிடைக்கும் என்று. ஆனால் இவனுக்கு பெண் பார்த்து கொடுத்தால்
நமக்கு மானம் கெட்டுவிடும். மீண்டும் நம்மளிடம் பெண் பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ யாரும் நம்மளிடம் ஜாதகம் கொடுக்க மாட்டார்கள். தரகர் வேலையே போய்விடும். அதில் ஒரு தரகர் சொன்னார், சிரிப்பாக இருந்தது. ஏன் நமக்கு தரகர் வேலை போனால் என்ன, இங்கு இந்த ஐயாவிடம் வசூலிக்கும் பணமே நமக்கு இன்னும் 10 வருடம் தரகர் வேலை பார்த்த மாதிரி பணம் வந்துவிடும். நமக்கு தரகர் வேலை போனால் என்ன, பேங்கில் போட்டுவிட்டு நல்ல கௌரவமாக வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தை ஓட்ட வேண்டியதுதான். நம்முடைய குடும்பத்தில் குழந்தைகளை செட்டில் செய்து விட்டோம். நாம் மனைவியும் நாமளும் தான் காலத்தை ஓட்டி விடலாம். நம்ம 5 பேருக்குமே சொந்த வீடு இருக்கின்றது. ஒரு ரூம் என்றாலும் சொந்த வீடு தானே, சமாளித்து கொள்ளலாம். தரகர் வேலை நீ இல்லாவிட்டால் பரவாயில்லை என்று பேசிக்கொண்டார்கள். இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். யோசித்து பாருங்கள். மனைவி சொன்னார், சீக்கிரம் ஏதாவது ஒரு பெண்ணை பிடித்து போடுவோம் என்று. யாரும் முன்வரவில்லை. பணத்துக்கும் முன்வரவில்லை, பெற்றவர்களுடைய குணநலத்துக்கும் முன்வரவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? வாழுவது இவனோடுதான். கடைசி வரைக்கும் இவனோடு இருக்கவே முடியாது. இத்தனை கெட்ட விளக்கங்களை ஒருங்கே அமைத்து கொண்டு வாழும் மனிதனிடம் வாழ முடியுமா? இவன் மனிதனா என்று அந்த பெண் வீட்டாரும் கேள்விக்குறி போட்டார்கள். தரகர்களோ, அத்தனை சொத்தும் உங்கள் பெண்ணுக்குத்தான். இவன் இறந்தாலும் உங்கள் பெண்ணுக்குத்தான், வாழ்ந்தாலும் உங்கள் பெண்ணுக்குத்தான் என்று சொன்னார்கள். அது தவறு தரகரே. அவனிடம் போய் ஒரு நாள் கூட ஜீவிக்க முடியாது. தினமும் நடுநிசியில் வருவான். பெண்களிடம் சென்று விட்டு வருவான், அல்லது குடித்து விட்டு சண்டை போட்டு விட்டு வருவான். இல்லாவிடில் போலீஸ் போன் பண்ணும். இல்லாவிடில் சீட்டாட்டத்தில் சண்டை. இல்லாவிடில் சீட்டாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணம் விடுவான். இப்படி அனைத்துமே எங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். பெரிய இடத்து விஷயம் சீக்கிரம் வெளியில் பரவிவிடும். பிரபலமானவர்களின் குடும்பத்தினுடைய சமாச்சாரம் மிகவும் பிரபலமாகிவிடும். நாங்கள் தரமாட்டோம். ஒரு நாள் கூட இவனிடம் வசிக்க முடியாது, ஜீவிக்க முடியாது. இவன் போட்டிருக்கும் உடைகளோ மிகவும் விலை உயர்ந்தது. ஆனால் இவனிடம் இருந்து வரும் வார்த்தைகளோ மிகவும் அசிங்கரமாக இருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு யாரும் வாழ முடியாது. இது அனைவருக்கும் தெரியும். இவனுடைய வார்த்தைகள்
யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். அவ்வளவு அசிங்கரமான வார்த்தைகள், அளவு கடந்து பேசுவான். இவன் மனிதனா? இப்பேற்பட்டவனுக்கு நாங்கள் பெண் தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியில் ஒரு கிராமத்துக்கு சென்றார்கள். அங்கே பெற்றோர்களை இழந்த பெண் குழந்தையை உறவினர் ஒருவர் வளர்த்தி கொண்டு வந்தார். அவரும் கூட அந்த பெண்ணை தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். எங்களுக்கு பாவம் பிடித்துவிடும், இந்த மாதிரி அயோக்கியனுக்கெல்லாம் பெண்ணை கொடுத்து பெண் சீரழிந்தால் எங்களுக்கு பாவம் பிடித்துவிடும், நாங்கள் கொடுக்க மாட்டோம், தயவு செய்து தரகரே ஓடிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வது, என்ன செய்வது? இவன் மனிதனா என்ற கேள்விக்குரிய அனைவரும் போட்டுவிட்டார்கள். கடைசியில் ஒரு அனாதை இல்லத்துக்கு தரகர்கள் 5 பேருமே போனார்கள். ஒரே தரகரே செல்லாமல் 5 பேரும் ஒன்றாக சென்றார்கள். அந்த அனாதை இல்லத்தில் வளர்ந்து கொண்டு வரும் ஒரு 18 வயது பெண்ணை, கல்லூரி படிப்பு அப்பொழுதுதான் நுழைந்திருக்கின்றது, முதல் வருடம் பெண் கேட்டார்கள் தரகர்கள். ஐயோ, அந்த மேலாளர், ஐயோ, நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். அனாதையாக பிறந்து இத்தனை வருடங்கள் பெற்றோர்கள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு மனதை வருத்தி கொண்டு வெளியில் அந்த குழந்தை சொல்லவில்லை, ஆனாலும் உள்ளுக்குள் பெற்றோர்கள் இல்லை என்று எப்படி ஏங்கி இருக்கும்? எவ்வளவு நம்ம பாதுகாப்பாக வளர்த்தாலும், எவ்வளவு அவங்க அம்மா அப்பா வளர்ப்பது போல் நாம் வளர்த்தாலும் அந்த குழந்தை ஏங்கி இருக்கும் அல்லவா? மீண்டும் அங்கு சென்று தவிக்க கூடாது அல்லவா? நாங்கள் தரமாட்டோம், நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து, ஏழையானாலும் நல்லவனுக்குத்தான் கொடுப்போம், பரம ஏழையானாலும் சோத்துக்கே இல்லாவிடனும் அவனு நல்லவனாக இருந்தால்தான் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். தரகர்கள் 6 மாதமாக நிறைய பணங்கள் பெற்றுவிட்டார்கள் இந்த முதலாளியிடம். இவர் பேர் மணிவண்ணன். மணின்னா மணிதான் முதலாளி என்று சொல்வார்கள். மணிவண்ணனுடைய மனைவி பேர் மகிழா. பெயர் பொருத்தம் 2 பேரும் அந்த காலத்தில் ஜாதகமெல்லாம் எதுவும் பார்த்து கொள்ளவில்லை. ஜாதகம் பார்த்தால் வீண் குழப்பம்தான் என்று அந்த காலத்திலேயே விட்டுவிட்டார்கள். அதாவது முற்போக்குவாதிகள், அவங்க தாய் தந்தை 2 வீட்டாரும். ஆனால் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் அயோக்கியன் பிறந்து விட்டான், என்ன செய்வது, என்ன செய்வது? அவர்களுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது. இவனுக்கு எவ்வளவோ புத்திமதி சொன்னார்கள், இவன் திருந்தவில்லை. திருந்தா ஜென்மம், திருந்தா ஜென்மம், என்ன செய்வது? கடைசியில் ஒரு வேலைக்கார பெண்மணி இவங்க வீட்டில் உள்ளவர்கள், அம்மா ஐயா என்னை தப்பா நினைக்காதீங்க, என் பேத்தி ஒன்று 15-16 வயசு தான் ஆகுது,
அவங்க அம்மா அப்பா இருவருமே ஒரு விபத்தில் போய்விட்டார்கள். உங்களுக்குத்தான் தெரியுமே, என் பேத்தியை நான் தான் வளர்த்தி கொண்டிருக்கின்றேன். அந்த பேத்தியை இங்கேயே வேணா கட்டி கொடுக்கலாமா என்று கேட்டார்கள். இருவருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது. பெற்றவர்கள் இருவருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது. வீட்டு வேலைக்கார பெண்மணி தங்களிடம் துணிந்து என் பேத்தியை தருகிறேன் என்று சொல்லும் பொழுது எப்படித்தான் இருக்கும் மனம்? இவர்களுடைய கற்பனையோ பெரிய பெரிய இடத்திலிருந்து, இவர்களுக்கு மீறிய வசதி வாய்ப்பு மிகுந்த இடத்திலிருந்து பெண் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். தங்கள் வீட்டில் வேலை பார்க்கும் பெண்மணியின் பேத்தி அவளை முன்வந்து கேட்கிறாள் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்வது, என்ன சொல்வது? 2 பேரும் கண்ணீர் விட்டு விட்டார்கள். அம்மா, ஐயா, நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சுக்குங்க. நீங்க இந்த 6 மாதமாக 5 புரோக்கர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு ஏகபாகமாக பணத்தை கொடுத்து தன் மகனுக்கு ஒரு பெண்ணை பாருங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நான் கேட்டேன். அதுவும் நான் கேட்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எனக்கு இங்கு தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள். என் பேத்திக்கு ஏதாவது என்றால் நான் அவனை பார்த்து விடுவேன். உங்கள் மகன் என்று பார்க்க மாட்டேன், பார்த்து விடுவேன். இல்லாவிடில் என் பேத்தியை அழைத்து கொண்டு நான் சென்று விடுவேன். நான் இங்கேயே இருக்கின்றேன் என்ற தைரியத்தில் தான் என் பேத்தி இங்கு கொடுக்க முன் வருகின்றேன். அதொன்ற மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாள் அந்த வேலைக்கார பெண்மணி. சரி அம்மா, ராசாத்தி அம்மா, ஒன்று சொல்றோம், கேட்டுக்கோ, உட்காரு. அதாவது என் மகனிடம் உங்க பேத்தி தான்னு தெரிய வேண்டாம். வேலைக்காரரோட பேத்தின்னா அவன் கட்டிக்க மாட்டான். ஒரு கிராமத்திலிருந்து, ஒரு அனாதை விடுதியிலிருந்து அழைத்து கொண்டு வந்தோம். அப்பதான் வீட்டுக்கு அடக்கமா இருக்கும். பணக்காரர்லாம் உன்னைய மிதித்து விட்டு போய்விடும். குற்ற செயல்களை பார்த்து கொண்டு இருக்காதே என்று சொல்லிவிடலாம் அப்படி என்று சொன்னார்கள். இந்த பெண்மணியும் சரி அப்படியே ஆகட்டும், ஐயா அம்மா சொல்வது போலவே நானும் செய்து விடுகிறேன் என்று சொன்னாள். பெண்ணினுடைய புகைப்படத்தை காண்பித்தார்கள். ஓகே என்று சொல்லிவிட்டான். இவன் ஓகே என்று சொன்னதற்கு காரணம், இந்த பெண்ணோடவா நாம் வாழப்போகிறோம்? தினமும் ஒரு பெண்மணியோடவும் குடி, கூத்தாட்டம், பெண்ணு, சீட்டாட்டம், வம்பாட்டம், எல்லா ஆட்டங்களும் நாம் வெளியில் வைத்துக் கொள்ளலாம். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தானே திருமணம் என்பது, சொந்தத்துக்குள் பேசிக்கொள்வதற்கு. அப்படி என்று சரி என்று தலையை ஆட்டிவிட்டான். திருமணமும் செய்து வைத்தார்கள். கோவிலில் திருமணம் செய்துவிட்டு பத்திர ரெஜிஸ்டர் ஆபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிவிட்டார்கள். என்ன செய்வது? அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. இவனுடைய வயதில் பாதி வயது தான். 16 வயது எங்கே, 32 வயது எங்கே? திருமணமும் நடந்து விட்டது. 2வது நாளே இவன் ஆட்டம் கட்டினான். அந்த பெண்ணும் ஓடிவிட்டது.
இவன் மனிதனா என்று வேலைக்கார பெண்மணியும் சொல்லிவிட்டாள். பெற்றவர்கள் இருவரும் இவனுடைய சவகாசத்தை விட்டுவிட்டு, மகனாக இருந்தாலும் அன்பு மகனாக இருந்தாலும் இவனை விட்டுவிட்டு சீனியர் சிட்டிசன் அபார்ட்மெண்ட் சென்று விட்டார்கள். இவன் மனிதனா என்று பெற்றவர்களும் கேட்டுவிட்டார்கள். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது BS சோமா. நன்றி.